44வது பதிகம் எண்ணப்பதிகம். மணிவாசகர் தனது உள்ளத்தில் எழுந்த எண்ணங்களை தம்மை ஆட்கொண்டு அருளிய இறைவனுக்கு தெரிவிக்கும் முறையில் பாடப்பெற்ற பதிகம் இது. திருச்சிற்றம்பலம். ஆருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல். ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே. ஓருருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டு அருளே. உரியே நல்லேன் உனக்கடிமை, உன்னை பிரிந்திங்கு ஒரு பொழுதும் தரியே நாயேன் இன்னதென்று அறியேன். சங்கரா கருணையினார் பெரியோன் ஒருவன் கண்டு கொள் என்று உன் பெய்கழலடி காட்டி. பிரியேன் என்றது அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. என்பே உருக நின்னருள் அளித்து உன் வினை மலரடி காட்டி. முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே. என்பே அருளி என்னை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே. நன்பே அருளாய நுயிர் நாதா நின்னருள் நானாமே. பத்திலனேனும் பணிந்திலனேனும் உன் உயர்ந்த பைங்களல் காண. பித்திலனேனும் பிதற்றிலனேனும் பிறப்பருப்பாயும் பெருமானே. முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று எத்தனையானோ யான் தொடர்ந்துன்னை இனி பிரிந்தாற்றேனே. காணுமதொழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண்களி கூற. தேனுமதொழிந்தேன் பிதற்றுமதொழிந்தேன் பின்னயம் பெருமானே. தானுவே அடிந்தேன் நின் நினைந்துருக்கும் தன்மையன் புன்மைகளால். காணுமதொழிந்தேன் நீ இனி வரினும் காணவும் நானுவனே. வாழ்த்திரு நீற்று எம் பரமனை பரம் கருணையோடும் எதிர்ந்து. தோற்றிமை அடியார்க்கு அருள் துணை அளிக்கும் சோதிய நீதியிலே. போற்றி என் அமுதே என நினைந்தேத்தி புகழ்ந்தலை தளறி என் உள்ளே. ஆற்றுவனாக உடையவரே என்னை ஆவ என்றருளாயே. என்னுள்ளே ஆற்றுவனாக உடையவனே என்னை ஆவ என்றருளாயே. ஆவ என்றருளாயே. திருச்சிற்றம்பலம்.